எல்லா ஊருக்கும் வராருங்க. மாவட்ட தலைநகருக்கு வராரு, எல்லா தொகுதிக்கும் வராரு. அதான் உட்கட்டமைப்பு வேலை போய்கிட்டு இருக்கு. அதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் அவங்க தலைமை கழகத்துலேருந்து அறிவிப்பாங்க. எல்லா ஊருக்குமே வருவாங்க. நாங்களும் அதை எதிர்நோக்கி பார்த்துட்டு இருக்கோம். அப்படி கேட்டிருக்கோம். எல்லா ஊருக்கும் வரேன்னு இருக்காரு. ஏன்னா அவர் கடைசி படம் நடித்து முடிச்சிட்டாரு. கழக தலைவர் தளபதி அவர்கள் ஆணைப்படி தமிழகம் மட்டுமல்லாமல் கரூர் மாவட்டத்தில் உள்ள அனைத்து நகர, ஒன்றிய, ஊராட்சி, பேரூராட்சி மற்றும் கிளை வார்டுகளில் மக்கள் நலப்பணிகளில் ஈடுபட்டு ஒவ்வொரு வார்டுகளிலும், ஒவ்வொரு ஒன்றியத்திலும், ஒவ்வொரு ஊராட்சியிலும் மக்களுக்கு தேவையான நலத்திட்டங்களை செய்து கொண்டு வந்து கொண்டிருக்கிறோம். இந்த ஊராண்டு காலத்தில் தலைவர் அவர்கள் கட்சி ஆரம்பித்து முதலில் உறுப்பினர் சேர்க்கை ஆரம்பித்த ஒரு மணி நேரத்திலேயே கிட்டத்தட்ட 50 லட்சத்துக்கு மேல உறுப்பினர்கள் சேரப்பட்டு இன்று 2 கோடி நெருங்கி கொண்டிருக்கும் காலகட்டத்தில் அதற்கு அடுத்தபடியாக இந்த வெற்றி கொடி அறிவிப்பு விழாவை நடத்தினார். அதற்கு அடுத்தபடியாக தமிழ்நாடு மட்டுமல்ல, இந்தியா மட்டுமல்ல, உலகமே வியந்து பார்க்கும் அளவிற்கு ஒரு மிகப்பெரிய மாநாட்டை நடத்தி காட்டினார். அதன் வரிசையில் இன்று தலைவர் தளபதி அவர்கள் தமிழக வெற்றி கழகத்தின் நிர்வாகிகள் உட்கட்டமைப்பு வேலைகள் சிறப்பாக நடைபெற்று வந்து கொண்டிருக்கிறது. கடந்த சில ஒரு வாரங்களாகவே மாவட்ட செயலாளர்கள் மற்றும் மாநில பொறுப்பில் உள்ள நிர்வாகிகளை அறிவித்துக் கொண்டு வருகிறார். இன்னும் சில காலங்களில் இந்த உட்கட்டமைப்பு வேலைகள் ஒரு நகர, ஒன்றிய, ஊராட்சி, கிளை வார்டுகள் ஒவ்வொருவருக்கும் ஒரு நிர்வாகத்தின் அடிப்படையில் அனைவருக்கும் பொறுப்பு அறிவித்து அதன் அடுத்தபடியாக தலைவர் அவர்கள் கரூர் மட்டுமல்ல அனைத்து பகுதிகளிலும் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள இருக்கிறார். தலைவரின் சூறாவளி சுற்றுப்பயணத்திற்கு அடுத்தபடியாக தமிழக மக்கள் இன்னும் பல மக்களும் தலைவருடன் ஒன்றிணைந்து 2026 தளபதி அவர்களை முதலமைச்சர் என்ற அரியணை ஏற்றி அமர வைக்கும் வரை நாங்கள் மட்டுமல்ல தமிழக மக்கள் இதற்கு எதிர்பார்ப்புடன் காத்துக் கொண்டிருக்கிறார்கள். இன்னும் ஒரே ஆண்டு காலம் இருக்கிறது 2026 தேர்தலுக்கு. அடுத்த பிப்ரவரி 2 அதற்கு அடுத்தபடியாக தலைவர் அவர்களை முதலமைச்சராக இந்த தமிழகம் எதிர்நோக்கி பார்க்கும் என்பதை இங்கு பெருமையுடன் கூறிக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். எல்லா ஊருக்கும் வராருங்க. மாவட்ட தலைநகருக்கு வராரு, எல்லா தொகுதிக்கும் வராரு. அதான் உட்கட்டமைப்பு வேலை போய்கிட்டு இருக்கு. அதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் அவங்க தலைமை கழகத்துலேருந்து அறிவிப்பாங்க. எல்லா ஊருக்குமே வருவாங்க. நாங்களும் அதை எதிர்நோக்கி பார்த்துட்டு இருக்கோம். அப்படி கேட்டிருக்கோம். எல்லா ஊருக்கும் வரேன்னு இருக்காரு. ஏன்னா அவர் கடைசி படம் நடித்து முடிச்சிட்டாரு. இனிமேல் எனக்கு இதுதான் வேலை, மக்கள் பண்ணி தான் வேலைன்னு இருக்காரு. மக்களை சந்திக்கிறத இனிமேல் முழு மூச்சில் இருப்பார். எல்லா மக்களையும் சந்திக்க வருவார். கரூருக்கும் கூடிய விரைவில் வருகிறார் என்பது அதை நாங்கள் எதிர்நோக்கி காத்துக் கொண்டிருக்கிறோம். அவரை வரவேற்க மிகவும் சிறப்பாக வரவேற்பு கொடுக்க நாங்கள் அனைவரும் காத்துக் கொண்டிருக்கிறோம்.